சென்னையில் நடைபெற்ற தவிக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தூய்மை பணியாளரை மிரட்டி விசிலடிக்க வைத்ததாக கூறிய முன்னாள் எம்எல்ஏ VS பாபுவின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூர் தொகுதி கூட்டத்தில் பேசிய அவர் தவிக சின்னமான விசிலை குறிப்பிடும்போது இந்த சம்பவத்தை கூறினார். தூய்மை பணியாளர் குறித்து ஒருமையிலும் மிரட்டல் விடுத்தும் பேசிய பேச்சுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இப்போ அந்த விசில் சின்னத்தை பார்த்தா எல்லாமே பயப்படுறாங்க. காலையில் நமக்கு கேட்கறது சத்தம் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் கூப்பிட்டு விசில் தான் அடிக்கிறான். அப்பா நம்ம ஓட்டுக்கு ஈஸியாக வந்துருச்சுப்பான்னு நம்ம அடிக்க வேண்டியதில்லை, அவன் அடிச்சுக்கிறான் ரோட்டில். அவங்களுக்கும் சொன்னாங்களாம் கார்பரேஷனில் விசில் அடிக்காதீங்க, மைக் வச்சுன்னு பேசுங்க. என்கிட்ட ஒருத்தர் துப்புரவு தொழிலாளி நான் அந்த வேலைக்கு வச்சு அவன் சொல்லலாம் ஒதிப்பான் உன்னை விசில் அடிக்கலை அவன் வீட்டாருன்னா ஒதிப்பான் உன்னு சொல்லிடுறான். அதனால் காலையிலேருந்து விசில் அடிச்சுட்டான். மாசி பெருவிழா மற்றும் கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மாசி பெருவிழாவின் 3ஆம் நாளை முன்னிட்டு வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து மாடவீதிகளில் உலா வந்த முருகப்பெருமானை ஏராளமான பக்தர்கள் திரண்டிருந்து சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பாலகும்ப குருமணி என்பவர் தலைமையில் வந்த 60க்கும் மேற்பட்டோர் முருகன் மற்றும் வள்ளி தெய்வானை உள்ளிட்ட பரிவார தெய்வங்களை மனமுருகி வழிபட்டனர். தொடர்ந்து கோயில் வளாகத்தில் உள்ள ஆனந்த விலாச மண்டபத்தில் நடைபெற்ற சிறப்பு சத்துரு சம்ஹார பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குரல் எழுப்பிய நிலையில் அக்கட்சிக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை கூடுவதற்கு வாய்ப்புள்ளது. வேணுகோபாலுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் காங்கிரசிற்கு 27 சட்டமன்ற தொகுதிகளும் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிந்தது. அதே வேளையில் காங்கிரஸ் 39 தொகுதிகளை ஒதுக்க கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சியில் பங்கு என்பதை விட கூடுதல் தொகுதிகளை பெறுவதிலேயே காங்கிரஸ் மேலிடம் உறுதியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக சோனியா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோருடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியதாக தெரிய வருகிறது. ஆட்சியில் பங்கு என சில தலைவர்கள் குரல் கொடுத்தாலும் தொகுதிகளின் எண்ணிக்கையை தக்க வைத்துக் கொள்வதே இப்போதைய முக்கிய திட்டம் என காங்கிரஸ் மேலிட நிர்வாகிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பெற்ற வெற்றியின் அடிப்படையில் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மக்களவைத் தொகுதிக்கு 3 சட்டமன்ற தொகுதிகள் என்ற விகிதத்தில் திமுக இடங்களை ஒதுக்கியது. ஆனால் இந்த முறை தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் போன்ற புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைந்துள்ளதால் பழைய கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த முறையை விட குறைவான இடங்களையே ஒதுக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை காங்கிரஸ் தனது பிடிவாதத்தை விடாமல் இறங்கி வராவிட்டால் அவர்களுக்கான இடங்களை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் புதிய வரவுகளுக்கும் பிரித்து வழங்க திமுக மாற்று திட்டத்தை தயார் செய்துவிட்டதாக தெரிகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் புதிய திருப்பமாக திமுகவுடன் பேசிக்கொண்டே நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடனும் காங்கிரஸ் மேலிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இருதரப்போர் இடையேயும் டெல்லி மற்றும் சென்னையில் வெவ்வேறு சந்திப்புகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிகவுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. காங்கிரசின் உத்திகளால் தேமுதிக மற்றும் புதிய வரவுகளுக்கான மாற்று திட்டத்தை திமுக ஏற்கனவே தயார் செய்துவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த முறையைப் போலவே 6 தொகுதிகளுடன் கூடுதலாக ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கடந்த தேர்தலில் தலா 6 இடங்களில் போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இம்முறை தலா 5 இடங்களை பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிட்டால் 3 தொகுதிகளும், திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் 5 தொகுதிகளும் ஒதுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு இம்முறை 2 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட வாய்ப்புண்டு. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் கடந்த முறையை விட ஒரு தொகுதி குறைக்கப்படலாம் என தெரிகிறது.
இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க பல்வேறு தலைவர்கள் அழைக்கும் நிலையில் தனது உயரம் தமக்கு தெரியும் என முன்னாள் முதல்வர் கருணாநிதி பாணியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தமது உயரம் தனக்கு தெரியும் என ஏற்கனவே கலைஞர் கூறியதாக தெரிவித்துள்ளார். கடந்த 1997ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் தேவகவுடா தமது பதவியை ராஜினாமா செய்தபோது முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரை பலர் பரிந்துரைத்தனர். அப்போது தேசிய அரசியலில் தமது எல்லையையும் மாநில அரசியலில் தனக்கு இருக்கும் பிடிப்பையும் உணர்த்தும் வகையில் தன் உயரம் தனக்கு தெரியும் என கருணாநிதி பதிலளித்திருந்தார். கடந்த 2024ஆம் ஆண்டில் பிரதமர் வேட்பாளராக மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்துவது குறித்த கேள்விக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இதே பதிலையே அளித்திருந்தார். முதல்வர் ஸ்டாலின் டெல்லியை போட்டியிடப் போகிறாரா என தவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூரில் நடைபெற்ற தவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் முதல்வர் ஸ்டாலின் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையே போட்டி என கூறுகிறார். இது ஏன் என்பதை புரியவில்லை என்றும், ஆனால் தமிழக மக்கள் தெளிவாக உள்ளதாகவும் தெரிவித்தார். நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒன்று உருட்டினாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியும். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர் இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ டெல்லி இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். புதுச்சேரி மாநிலத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 9,44,211 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 4,43,595 ஆண்களும் 5,477 பெண்களும் 139 மூன்றாம் பாலினத்தவர்களும் இடம்பெற்றுள்ளனர். சிறப்பு திருத்த பணிகளுக்கு பிறகு 42,719 புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். 16,619 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். முந்தைய பட்டியலை விட மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அடுத்த சித்தலூர் கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் மயான கொள்ளை வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று அம்மனுக்கு 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு விஸ்வரூப வீதி உலா நடைபெற்றது. பக்தர்கள் பாவடைராயன் ரத்த காட்டேரி வேடமணிந்து மயானத்தை அடைந்தனர். இதையடுத்து மயான கொள்ளை நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பள்ளக்கில் எழுந்தருளி வீதிகளில் முத்துமாரியம்மன் வீதி உலா வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் முளைப்பாறை எடுத்து வந்து சாமி தரிசனம் செய்தனர். மாமல்லபுரத்தில் உள்ள கலங்கரை விளக்கத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் மாமல்லபுரத்திற்கு வரும் மக்கள் கலங்கரை விளக்கம் மீது ஏறி இயற்கை சூழலை கண்டு ரசித்து செல்வது வழக்கம். அந்த கலங்கரை விளக்கத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதை சுற்றி சாரம் அமைக்கப்பட்டு உள்ளே செல்வதற்கான வழி அடைக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே தொடங்கவிருந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ட்ரம்ப் அரசு விதித்த வரி செல்லாது என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
இதைத் தொடர்ந்து அனைத்து நாடுகளுக்கும் 15 விழுக்காடு இறக்குமதி வரி விதிப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் ஏற்பட்ட குழப்பமான நிலையில் 3 நாட்கள் நடைபெறவிருந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல அமெரிக்க பொருட்கள் இந்திய சந்தைகளுக்குள் வரியின்றி இறக்குமதி செய்யப்படுவதற்கான சூழலும் தள்ளி போயுள்ளது. ஈரானில் நிலவி வரும் அசாதாரணமான மற்றும் மாறிவரும் சூழலை கருத்தில் கொண்டு அங்குள்ள இந்திய குடிமக்கள் அனைவரும் உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் இந்த அறிவுரையை அளித்துள்ளது. கிடைக்கும் விமானங்களில் ஏறி வெளியேறிவிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரானை அமெரிக்கா தாக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. தங்களை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண்களையும் தூதரகம் வெளியிட்டுள்ளது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இடது மற்றும் வலதுசாரி மாணவர் அமைப்பினரிடையே நள்ளிரவில் நடைபெற்ற மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. துணைவேந்தர் சாந்திஸ்ரீ துலிப்புடி பண்டிட் பதவி விலக கோரியும் மாணவர் ஒருவரின் நீக்க உத்தரவை திரும்பப் பெற கோரியும் JNU மாணவர் சங்கம் பேரணிக்கு அழைப்பு விடுத்திருந்தது. அப்போது தங்களை ABVP அமைப்பினர் வழிமறித்து தாக்கியதாக இடதுசாரி அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதை மறுத்துள்ள ABVP இடதுசாரி அமைப்புகளை வன்முறையை தூண்டியதாக குற்றம் சாட்டியுள்ளது. பட்டியலின மக்கள் குறித்து துணைவேந்தர் சர்ச்சைக்குரிய முறையில் பேசியது பிரச்சினைக்கு தொடக்கமாக அமைந்தது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் முகுல் ராய் காலமானார். அவருக்கு வயது 71. மூத்த அரசியல் தலைவரான முகுல் ராய் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவில் சிகிச்சை பலனின்றி காலமானார். 1998 திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை தோற்றுவித்த முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரான முகுல் ராய் கட்சியின் நம்பர் 2 தலைவராக நீண்ட காலம் செயல்பட்டார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் மத்திய அமைச்சராக பதவி வகித்த முகுல் ராய் 2017ஆம் ஆண்டில் பாஜகவில் இணைந்தார். தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் திரிணாமுல் காங்கிரசுக்கே திரும்பியது குறிப்பிடத்தக்கது. கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்திற்கு எதிராக SFI நடத்திய மாட்டு இறைச்சி திருவிழா போராட்டத்தை இந்திய முஸ்லிம் லீக் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. இது முஸ்லிம் வாக்குகளை கவர்வதற்காக ஆளும் CPM கட்சி நடத்தும் மலிவான அரசியல் வித்தை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சலாம் சாடினார். மாட்டிறைச்சிக்கும் முஸ்லிம் சமூகத்திற்கும் என்ன தொடர்பு என கேள்வி எழுப்பிய அவர், இது போன்ற தூண்டுதலான போராட்டங்கள் மத உணர்வுகளை புண்படுத்தும் என்றார். அதே சமயம் சமூகங்களுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்தும் கேரளா ஸ்டோரி திரைப்படத்தையும் அவர் கண்டித்துள்ளார். இந்திய ரயில்வேயின் கீழ் IRCTC மூலம் இயக்கப்படும் நாட்டின் முதல் தனியார் ரயிலான தேஜஸ் எக்ஸ்பிரஸ் 2025-26ஆம் நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் 50 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. 2019ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட தேஜஸ் ரயில்கள் தற்போது டெல்லி, லக்னோ மற்றும் அகமதாபாத், மும்பை ஆகிய 2 வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக அகமதாபாத் மும்பை வழித்தடத்தில் 109% பயணிகள் வருகையுடன் இந்த ரயில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்ட இந்த ரயிலில் நவீன வசதிகள் உள்ளன. சண்டிகரில் IDFC வங்கி கிளையில் நடந்த முறைகேடு விவகாரத்தில் அடுத்தடுத்த நகர்வுகளை கவனித்து வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அடிப்படை வங்கி நடைமுறைகளில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் ரிசர்வ் வங்கி விளக்கியுள்ளது. சண்டிகர் IDFC வங்கி கிளையொன்றில் பணிபுரிந்த 4 பணியாளர்கள் வெளியாட்கள் சிலருடன் சேர்ந்து 590 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரம் நாட்டையே அதிர வைத்திருக்கிறது. இந்த பணம் மாநில அரசு தொடர்புள்ள கணக்கில் உள்ள பணம் என்பது குறிப்பிடத்தக்கது. யுக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் 4வது ஆண்டை தொட்டுள்ள நிலையில் இப்போரை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றன. ஸ்பெயின் நாட்டில் வசிக்கும் யுக்ரைனிய மக்கள் போரை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி அணிவகுத்து சென்றனர். போரால் தம் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேட்ரிட் மற்றும் பார்சிலோனா நகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கனடா நாட்டில் வசிக்கும் யுக்ரைனிய மக்களும் போருக்கு எதிராக ஊர்வலமாக சென்றனர். அப்போது ஒருவர் போரால் ஏற்பட்டு வரும் பாதிப்புகளை கண்கலங்க விவரித்தார். வடகொரியாவின் ஆளும் தொழிலாளர் கட்சி தங்கள் பொதுச் செயலாளராக அதிபர் கிம் ஜோங் உன்னை மீண்டும் தேர்வு செய்துள்ளது. தலைநகர் பியாங்காங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் கிம் ஜோங் உன் மீண்டும் தலைமை பதவிக்கு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக வடகொரிய அரசு தொலைக்காட்சி கூறியுள்ளது.
5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் தொடர்பாக கட்சியின் பல்வேறு கொள்கைகளும் மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வானுயர்ந்த கட்டடத்தில் பாதியில் லிப்ட் பழுதடைந்ததால் 20 பேர் சுமார் 6 மணி நேரம் சிக்கி தவிக்க நேர்ந்தது. தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி உள்ளே இருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர். டோக்கியோவில் உள்ள 2080 அடி உயரமுள்ள கட்டடத்தில் இந்த விபத்து நேரிட்டது. இந்த அசம்பாவித்திற்காக கட்டட நிர்வாகம் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளது. லிப்ட் பழுதடைந்ததற்கான காரணங்கள் குறித்து ஆராய்ந்து இனி அதுபோன்று நடைபெறாமல் தவிர்க்கப்படும் என்றும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. போலாந்தில் கடந்த 2 மாதங்களாக நீடித்த கடும் உறைபனி மற்றும் பனிப்பொழிவு தற்போது குறைய தொடங்கியுள்ளது. வெப்பநிலை உயர்ந்து வருவதால் உறைந்து போயிருந்த விஸ்துலா நதியில் பனிக்கட்டிகள் உருகி ஓடத் தொடங்கியுள்ளன. இருப்பினும் பனி வேகமாக உருகுவதால் நதி நீர்மட்டம் திடீரென உயர்ந்து வெள்ள அபாயம் ஏற்படக்கூடும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வரும் நாட்களில் வெப்பநிலை சராசரியை விட அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளத்தில் பேருந்து ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் 18 பேர் உயிரிழந்தனர். 26 பேர் காயமடைந்தனர். தலைநகர் காட்மண்டுவிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள திரிசூலி ஆற்றில் இவ்விபத்து நேரிட்டுள்ளது. இறந்தவர்களில் நியூசிலாந்து சுற்றுலா பயணி ஒருவரும் உள்ளதாக தெரிகிறது. ஜப்பான் மற்றும் டட்டச் சுற்றுலா பயணிகள் 2 காயமடைந்துள்ளனர். அதிவேகமாக வந்தது விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன. போட்டியில் பங்கேற்ற அணிகள் அணிவகுத்து வந்தன. பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அமெரிக்கா 2வது இடமும் நெதர்லாந்து 3வது இடமும் பிடித்தன. பிரேசில் நாட்டில் நடைபெற்ற வருடாந்திர திருவிழா பிரம்மாண்டமான வண்ணமிகு அணிவகுப்புடன் நிறைவுற்றது. இதில் ஏராளமான இசைக்குழுக்கள் அணிவகுத்து வந்தன. பிரேசிலின் கலாச்சார உடைகளுடன் கலைஞர்கள் அணிவகுத்து வந்தனர். இந்நிகழ்ச்சிகளை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்த நிலையில் இது நாடு முழுவதும் தொலைக்காட்சிகளிலும் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. சிறப்பாக செயல்பட்ட குழுக்களுக்கு மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டு பரிசும் வழங்கப்பட்டன. மலேசியாவின் சபா மாகாணத்தில் 7.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. கோட்டா கினபாலு நகருக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் 620 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் மிகவும் ஆழமான பகுதியில் ஏற்பட்டதால் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் சபா மற்றும் சரவாக் ஆகிய சில பகுதிகளில் லேசான நில அதிர்வுகள் உணரப்பட்டன. இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிரீன்லாந்தில் உள்ள மக்கள் முறையான சிகிச்சைகளின்றி தவிப்பதாகவும் அவர்களுக்கு உதவ அமெரிக்க மருத்துவ கப்பலை அனுப்பி வைப்பதாகவும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். ஆனால் அவரது இந்த சலுகையை கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் நாடுகள் அதிரடியாக நிராகரித்துள்ளன. எங்கள் நாட்டில் அனைவருக்கும் தரமான இலவச மருத்துவம் வழங்கப்படுகிறது. உங்கள் உதவிக்கு நன்றி, ஆனால் அது எங்களுக்கு தேவையில்லை என்று கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் பெட்ரிக் நீல்சன் பதிலடி கொடுத்துள்ளார். அரை நூற்றாண்டு காத்திருப்புக்கு பின் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் ஆர்டெமிஸ் 2 திட்டம் மீண்டும் சிக்கலை சந்தித்துள்ளது. விண்கலத்திற்கு தேவையான ஹீலியம் வாயு விநியோகத்தில் ஏற்பட்ட தடையால் மார்ச் 6ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருந்த ஏவுதல் தள்ளி போக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ராக்கெட் மற்றும் ஓரியன் விண்கலத்தை மீண்டும் பணிமனைக்கு கொண்டு செல்ல நாசா திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே விண்கலத்தின் வெப்ப தடுப்பு கவசத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் பேட்டரி கோளாறுகள் காரணமாக இத்திட்டம் 2024 2025க்கும் பின்னர் 2026க்கும் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. ரீட் வைஸ்மேன் தலைமையிலான 4 வீரர்கள் நிலவை சுற்றி வர தயாராக உள்ள நிலையில் தொழில்நுட்ப தாமதங்கள் 2028இல் திட்டமிடப்பட்டுள்ள நிலவில் மனிதர்களை தரையிறக்கும் ஆர்டெமிஸ் 3 திட்ட இலக்கையும் பாதிக்கும் என கருதப்படுகிறது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் 44 மின்சார ரயில்களை ரத்து செய்திருப்பதால் கூடுவாஞ்சேரி பரங்கிமலை இடையே கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுகின்றன.
எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக மின்சார ரயில்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் நடைமேடைகளும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக ரயில் நிலையங்களில் பயணிகள் காத்திருந்து அவதியடையும் நிலை உள்ளது. இதனால் பயணியரின் சிரமத்தை குறைக்க பரங்கிமலை கூடுவாஞ்சேரி இடையே மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பயணிகள் அங்கிருந்து மெட்ரோ ரயில் மூலம் தங்களது பயணத்தை தொடரலாம் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புறநகர் ரயில்கள் தாமதத்தால் விரைவு ரயில்களுக்கு வரும் பயணிகளுக்கு தாமதம் ஏற்படுகிறது. இதனால் விரைவு ரயில் பயணிகள் முன்கூட்டியே ரயில் நிலையம் வர வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்கப்படும் புறநகர மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் முக்கிய வழித்தடங்களில் ரயில் பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக 60 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ராயபுரம் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை 27 பேருந்துகள், பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு வரை 15 பேருந்துகள், எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தலைமைச் செயலகம் வழியாக 8 பேருந்துகள் என மொத்தம் 60 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தில் பயணித்து வருகிறது. கடந்த சனிக்கிழமையன்று சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 2080 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 1440 ரூபாய் உயர்ந்து 1,18,880 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 180 ரூபாய் விலை உயர்ந்து 14,860 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று 1 கிலோ வெள்ளி 20,000 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் இன்று மீண்டும் உயர்வை சந்தித்துள்ளது. 1 கிலோ வெள்ளி மேலும் 10,000 ரூபாய் விலை உயர்ந்து 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளி 10 ரூபாய் உயர்ந்து 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் காங்கிரஸ் பொதுச் செயலர் வேணுகோபால் சந்திப்பில் ராஜ்யசபா சீட் மற்றும் உள்ளாட்சி இடங்கள் குறித்து பேசப்பட்டதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். கிரீஷ் சோடங்கரும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். பின்னர் பேட்டியளித்த கிரீஷ் சோடங்கரிடம் அதிகார பகிர்வு குறித்து முதல்வரிடம் பேசவில்லையா என்று வினவப்பட்டது. அதற்கு அவர் முதலில் தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்யப்படும் என்று பதிலளித்தார். It's a courtesy meeting. Just a courtesy meeting. Nothing more than that. Yesterday, our General Secretary have met CM, sir. What about that meeting, sir? Meeting they have discussed lot of issues, but it is inconclusive now because based on the number of seats, they're still going on. But other things, Rajya Sabha and the local body, all those issues they have discussed positively. Only on the seat sharing, it remains inconclusive. Only about seats and is there no power sharing about the talks about? That everything, but seat sharing we have to first conclude. So only that is pending now.